ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்திங் பிரதர். நல்லா இருக்கேன் பிரதர், குஷியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாபாவோட நினைவு எப்படி இருக்கு? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். அப்பாவோட நினைவு சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. அமிர்த வேலையை இன்னைக்கு அப்பா பல மடங்கு குஷி ஆக்கிட்டாரு. டிராமாவோட பாயிண்ட் எல்லாம் நல்ல அமிர்த வேலையில என்ன என்ன சக்தி கொடுத்தீங்க உலகத்துக்கு? பாபாட்ட இருந்து ஃபீல் பண்ணீங்க? இன்னைக்கு சுகஸ்வரூபம் ஆத்மாவா இருந்து எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் குஷி கிடைக்கட்டும், ஆனந்தம் கிடைக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் அமைதியின் அதிர்வுகள் கிடைக்கணும் இல்லையா? துக்கத்தின் அலைகள்ல பல ஆத்மாக்கள் இருக்காங்க. எல்லாமே எமர்ஜ் ஆகுது இல்லையா நமக்கு? டிவில பாக்குறோம், எல்லாம் எமர்ஜ் ஆகுது இல்லையா? அதனால எல்லாருக்கும் சுகம் கிடைக்கட்டும். அப்பா சொல்றாரு இல்லையா, எல்லாருக்கும் சுகத்தின் துளிகளையாவது கொடுங்க. கொஞ்சம் ஒரு துளி கிடைச்சா கூட அவங்களும் குஷி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கு கொடுத்துருந்தேன். அப்பாவும் இன்னைக்கு வரதானத்துலயும் அதே தான் சொல்லியிருந்தாரு, சுகஸ்வரூபமா ஆத்மாவா இருந்து எல்லாத்துக்கும் சுகவலலா இருந்து சுகம் கொடுங்க அப்படின்னு. அப்ப வரதானம் படிக்கும் போதும் குஷியா இருந்துச்சு. காலையில நம்ம தான் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு. சூப்பருங்க பிரதர். ஓகே சிஸ்டர். பிரதர், பாபா என்ன சொல்றாரு பாக்கலாம். பாபா வாணி டேட் வந்து 9/9/2024. காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன்ல இருந்து சிவபாபா பேச வந்திருந்த சிவபாபா பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தினால் தீய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு தங்களுக்குள் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஞானம் மற்றும் தூய்மையினை கடைபிடிக்கும் மற்றும் இந்த பழக்கம் நல்ல ஒழுக்க முறையாகும். அதான் யோக பலத்தால தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் நல்ல பழக்கங்களா மாத்திக்கங்கன்றாரு. அப்ப நல்ல பழக்கம் வரணும்னா நல்ல யோகா பண்ணணும். அப்பதான் யோக பலம் சேமிப்பாகும். யோக பலத்தாலதான் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்ல பழக்கங்களா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதுதான் என்ன பழக்கம்? நீங்க ஞானத்தின் பழக்கம் இல்ல தூய்மையின் பழக்கம், இந்த பழக்க முறை இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நல்ல பழக்க முறை. இதுதான் ஒழுங்குமுறை. அந்த ஒழுக்கத்துக்குரிய அடையாளமே இந்த ஞானமும் தூய்மையும் இருக்கிறது தான். இத வாழ்க்கையில கடைபிடிங்க அப்படிங்கிறாரு அப்பா. ஓகேங்க பிரதர். கேள்விக்கு போலாமா? வேற ஏதாவது? அவ்வளவுதான் சிஸ்டர். ஞானம்ன்றது ஞானத்தின் சிந்தனை செய்துட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா தூய்மை ஆயிடுவோம். அது அவ்வளவுதான் அந்த விஷயம். ஞான சிந்தனை செய்யறதுதான் உண்மையிலே யோகா. யோகா ஞானத்தின் சிந்தனை செய்துகிட்டே அப்பா கூட பேசிட்டே இருக்கிறதுதான் யோகா. அந்த யோக பலத்தினாலதான் நமக்கு அந்த சக்திகள்லாம், அஷ்ட சக்திகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாரணை ஆகுது. நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும் போதும் அது தாரணை ஆகுது. அப்பதான் தூய்மையை கடைபிடிக்கிறோம். தூய்மைங்கிறது பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை. நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, எண்ணம், சொல், செயல், இது மூணுலயுமே தூய்மையாகணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த மூணுலயுமே தூய்மையாகணும் அப்படின்னா அந்த யோக பலம் வேணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதான் தீய பழக்கங்கள் எல்லாம் நல்ல பழக்கம் மாத்திக்கணும்னா யோக பலம் கண்டிப்பா வேணுங்கிறாரு இல்லையா? அது எது ஆதாரமா இருக்குது? ஞானமும் ஆதாரமா இருக்குது அப்படிங்கிறாரு. யோகம், ஞானத்தால யோகம். ஓகே. இந்த தீய பழக்கங்கள்ன்றது இந்த அதுதான் பிரதர், இந்த 5 விகாரங்கள். ஆமா. எண்ணம், சொல், செயலால வரக்கூடிய தீய பழக்கங்கள், தேக உணர்வு சம்பந்தப்பட்டது, கண்கள் மூலியமாக, காதுகள் மூலியமாக, கண்ணு பாக்குறது, காது வழியா கெட்டதெல்லாம் போறது, அது பேசுறது, இதெல்லாமே ஒரு தீய பழக்கம். இது வந்து மாறணும்னா யோக பலம், அதாவது ஞான பலம் இருக்கணும். அதுக்கப்புறம் பாபா நினைவு, இது ரெண்டு. ஞானமே சிவபாபா கொடுக்கறது தானே. ஞானத்தின் புரிதல் இருக்கணும், யோக பலம் வேணும். மனோபலம், யோக பலம் சொல்றாங்க இல்லையா, புத்தி பலம், அது ஞானத்தின் புரிதலோட இருக்கக்கூடிய யோக பலம். ஓகேங்க பிரதர். இந்த ஞானம் மற்றும் தூய்மையினை கடைபிடிக்கும். தூய்மை கடைபிடிக்கும்ன்றது, தூய்மைன்றது இந்த இதுல வந்துருதுங்க பிரதர், ஆத்மாவோட குணங்கள்ல வருது. ஆமா, அதுவும் சுதர்மம் தான். ஆத்மாவுடைய உண்மையான தர்மம் அதுதான், தூய்மை தான். அதுதான் சொல்றாரப்பா. சரிங்க பிரதர். ஓம் சாந்தி பிரதர். அடுத்து பாபா கேள்வி கேக்குறாரு. கேள்விக்கு வரணுமா இப்போ? ஓகே. குழந்தையாகிய உங்களுடைய பிறப்புரிமை எது? உங்களுக்கு இப்பொழுது என்ன ஒரு உணர்வு இருக்கு, ஒரு உணர்வு எண்ணம் வருதுன்னு கேக்குறார் பாபா.
அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, முக்தி மற்றும் ஜீவன் முக்தி உங்களுடைய பிறப்புரிமை. நாம் தந்தையுடன் கூட திரும்பி செல்ல வேண்டும் என்ற உணர்வு எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தந்தை பக்தியின் பலனா முக்தியும் ஜீவன் முக்தியும் அளிக்க வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது எல்லோரும் சாந்தி தாமம் செல்ல வேண்டும். எல்லோரும் அவ்வளவுதாங்க பிரதர், செல்ல வேண்டும். எல்லோரும் தங்களது வீட்டை சாட்சாத்காரம் மனக்கண் மூலம் காண வேண்டும். அதான் உங்களுடைய பிறப்புரிமை எதுன்னு கேக்குறாரு. முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இது ரெண்டும் நீங்க கேட்டு வந்திருக்கீங்க. அப்ப இது உங்களுக்கு பிறப்புரிமையா கிடைச்சிருக்குது. இப்ப உங்களுக்கு என்ன உணர்வு எழும்புதுன்னா, அப்பா கூட நம்ம இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறார். பக்தியின் பலனான இந்த முக்தியும் ஜீவன் முக்தியும் தந்தை கொடுக்கறாரு உங்களுக்கு அப்படிங்கிறாரு. நீங்க அதுக்காக சாந்தி தாமத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, வீட்டுக்கு போகணும்ன்ற எண்ணம் நினைவு இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யணும், அந்த சாந்தி தாமத்தை அப்பாவை அந்த வீட்டை எமர்ஜி செஞ்சு உங்களுடைய மனக்கண்ணால பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அதான் சாட்சாத்காரமா அந்த சாந்தி தாமத்தை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓகேங்க. ஓம் சாந்தி சொல்லி பாபா சொல்றார், மனிதர்கள் தந்தையை உண்மையான பாட்ஷா பாதுகாவல் என்று கூறுகிறார்கள். ஆங்கிலத்தில் பாத்ஷா என்று கூறுவதில்லை. அவர்கள் உண்மையான ஃபாதர் தந்தை என்று மட்டுமே கூறுகிறார்கள். காட் இஸ் ட்ரூத், இறைவனே சத்தியம் என்கிறார்கள். பாரதத்துல தான் உண்மையான பாதுகாவல் பாத்ஷா என்று கூறுகிறார்கள். இப்பொழுது வித்தியாசம் நிறைய இருக்கு. அவர் உண்மையை மட்டும் கூறுகிறார், உண்மையை மட்டும் கற்பிக்கிறார், உண்மையானவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இங்கு உண்மையான பாத்ஷானா பாதுகாவலர் என்கிறார்கள். உண்மையானவராகவும் ஆக்குகிறார். மேலும் உண்மையான கண்டத்துக்கும் சக்கரவர்த்தியா ஆக்குறார். முக்தியும் அளிக்கிறாரு, ஜீவன் முக்தியும் கொடுக்கிறாரு. இதை பக்தியோட பலன்னு சொல்லப்படுது என்பது சரியானது. லிபரேஷன் பழம் சிஸ்டர், பலன் சொல்லுவோம் இல்லையா, பழம். அந்த ஃப்ரூட் சொல்றா ஃப்ரூஷன். லிபரேஷன் ப்ரூஷன். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை பக்தியின் பலனாக அளிக்கிறார் மற்றும் லிபரேட்டர் செய்கிறார், விடுவிக்கிறார். நமக்கு இரண்டுமே தருகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். லிபரேட் எல்லாருக்கும் முக்தி அளிக்கிறார், பலன் உங்களுக்கு அளிக்கிறார். லிபரேஷன் விடுதலை மற்றும் பழம். அது என்னன்னா சிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பா பாட்ஷான்னு சொல்றாங்க. ஹிந்தில பாட்ஷான்னா பாதுகாவலர். நமக்கு கூட தமிழ்ல படம் இருக்கு இல்லையா பாட்ஷான்னு. அப்ப அந்த இடத்த பாதுகாக்கிறது மாதிரி ரஜினி அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. அதுதான் அப்பா கூட பாதுகாவலர் தான் அப்படிங்கறது. ஆமா, பாட்ஷானா பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். பாதுகாவலராவும் இருக்காரு அவர் உங்களுக்கு. அவர் நீங்க சோல் கார்டுன்னு சொல்றீங்க இல்லையா, நம்ம சோல் கார்டு ஆத்மாவின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம் அப்பாவை. அவர் அதாவும் இருக்காரு. ஜீவன் முக்தி அப்படிங்கிற அந்த ப்ரூஷன் அப்படிங்கிற அந்த ஜீவன் முக்தியின் பலத்தையும் கொடுக்கறாரு. லிபரேஷன் அப்படிங்கிற முக்தியின் பலனையும் கொடுக்கறாரு அப்படிங்கிறார். இது பக்தியின் பலன் கூட சொல்லலாம் அப்படிங்கிறார். 63 பிறவியா நீங்க பக்தி செய்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அப்ப தந்தை தான் லிபரேஷன் ப்ரூஷன் அத கொடுக்கறேன் அப்படிங்கிறார். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அத கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரப்பா. சரி, இன்னைக்கு சிவா ஆங்கிலத்துல நிறைய பேசுறாரு. வாங்க சொல்றாரு பாருங்க. லிபரேட் எல்லாரும் முக்தி அளிக்கிறார், பலன் உங்களுக்கு அளிக்கிறார். லிபரேஷன் விடுதலை, அதுக்கப்புறம் புருஷன் பலன் ஜீவன் முக்தி. லிபரேஷன்னா நம்மள இந்த 5 விகாரங்கள்ல இருந்து விடுவிச்சு, இந்த துக்க தாமத்துல இருந்து விடுவிச்சு சாந்தி தாமம் அழைச்சிட்டு போறாரு. அது முக்தி. இந்த நீங்க செய்தீங்க இல்லையா புருஷார்த்தம் முயற்சி, நல்ல குணங்களை உருவாக்குனீங்க, தீய குணங்களெல்லாம் அழிச்சிங்க இல்லையா, 5 விகாரத்துல இருந்து நீங்க எல்லாம் விடுபட்டீங்க இல்லையா, உங்களுடைய முயற்சியின் பலன் அந்த ஜீவன் முக்தியின் ஆஸ்தி. சொர்க்கத்துல 21 பிறவி வாழ்றீங்க இல்லையா, அத கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் ப்ரூஷன். பலன் அடைதல். சூப்பர் சிஸ்டர், சொல்லுங்க. லிபரேஷன்னா விடுதலை அளிப்பவர், முக்தி ஜீவன் முக்தி கூட்டிட்டு போறவரு. இதெல்லாம் செய்வது ஒருத்தர் தான், அவரால் மட்டும்தான் முடியும். அதுதான் இங்க இப்ப சொல்றாரு. இது கூட ஆங்கிலத்தோட வார்த்தைகள் அமைக்கப்பட்டு இருக்கு. அவரே சொல்லிட்டாரு.
பாபாவே சொல்லிட்டாரு நிறைய இருக்குன்னு. ஆங்கில மொழிகளும் நிறைய இருக்குன்ற அதுவும் சொல்றாரு. மொழிகளும் நிறைய இருக்கு. சிவபாபாவுக்கு கூட நிறைய பெயர்கள் வைத்து விடுகிறார்கள். யாரிடமாவது அவர் பெயர் சிவபாபா என்று கூறினீர்கள் என்றால் நாங்களும் அவரை மாலிக் என்றுதான் கூறுகிறோம் என்பார்கள். மாலிக் என்றால் எஜமானன், சரிதான். ஆனால் அதற்கும் பெயர் வேண்டும். பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்ட பொருள் எதுவுமே கிடையாது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ் தான் இறைவனா மாலிக்னு சொல்லுவாங்க. அல்லா மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிக்னா ஒண்ணும் கிடையாது, எஜமானர். அப்ப எஜமானரா இருக்கீங்க அப்படின்னா அவருக்கும் பேர் உருவம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? பேர் உருவம் இல்லாத பொருள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்பாவுக்கும் பேர் இருக்குது. அந்த எஜமானுடைய பேர் தான் சிவன் அப்படிங்கறது சொல்றாரு. அவர் உருவம் என்ன? புள்ளியா இருக்காரு, ஒளி புள்ளியா நட்சத்திரம் போல இருக்காரு. அந்த பேர் உருவம் இருக்கு இல்லையா அந்த எஜமானருக்கு? வெறும் எஜமானர் மட்டும் சொல்றீங்க, அவர் பேர் உருவம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்றத கேக்குறாரு அப்பா. வாசிங்க. அதான் மாலிக்னா எஜமானர். எஜமானர் கூட ஏதோ ஒரு பொருளினால் ஆனவர் தானே பாபா கேக்குறாரு. பெயர் உருவத்துக்கு அப்பாற்பட்ட பொருள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாலிக்னா முஸ்லிம் சொல்ற மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அல்லா மாலிக் எஜமானர். அவருக்கு கூட ஏதாவது ஒரு பொருளினால் ஒரு பொருளால ஆனவர் தானேன்னு கேக்குறார் பாபா. பெயர் ரூபமும் அவசியம் உள்ளது. தந்தை உண்மையில் லிபரேட்டர், அதாவது விடுவிக்கிறார், விடுதலை செய்கிறார். பின் சாந்தி தாமத்துக்கு அவசியம் அனைவரும் செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகள் நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். தங்களது வீட்டை அனைவரும் அனுபவம் செய்ய வேண்டும். வீட்டிலிருந்து தான் வந்தோம், எனவே முதலில் அதை சாட்சாத்காரம் செய்ய வேண்டும். அதற்கு கதி சத்கதி என்று கூறுவார்கள். வார்த்தையை என்னவோ கூறுகிறார்கள், ஆனால் அர்த்தம் இல்லாமல் சொல்கிறார்கள். அதுதான் கதி சத்கதினா என்னன்னே தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதினா முக்தி, சத்கதினா ஜீவன் முக்தி, அவ்வளவுதான். இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம கதி அளிக்கக்கூடியவர், சத்கதி அளிக்கக்கூடியவர் அப்படின்னு சிவனை சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா வார்த்தைக்கு அர்த்தம்னே என்னன்னே தெரியல அப்படிங்கிறாரு. அர்த்தம் தெரிஞ்சாலும் ஆனா அந்த அர்த்தத்துக்கு உரிய உண்மையான விளக்கமும் யாருக்கும் தெரியாது இல்லையா? சொர்க்கம்னு ஒண்ணு இருந்துச்சு, அங்க நாம தான் வாழ்ந்துட்டு இருந்தோம்னு யாருக்கும் தெரியும். அங்க ஏதோ தேவதைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இன்னமும் பக்தியில புரிஞ்சுட்டு இருக்காங்க. அத தேவதையா வாழ்ந்தது நாம தான்ன்றது யாருக்கும் தெரியல பாத்தீங்களா? அதான் அர்த்தம் புரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வார்த்தை மட்டும் வச்சிருக்காங்க, மத்த எதுவும் கிடையாது அப்படின்னு தெரியல. அதான் பகவான் பிரதர், நம்ம வீட்டுல அனைவரும் அதாவது தங்களது வீட்டை அனுபவம் செய்யுங்க. வீட்டுல இருந்து தான் வந்தோம், எனவே முதலில் அதை சாட்சாத்காரம் செய்ய வேண்டும்னா அதை புரிஞ்சுக்கணும்ன்றாருங்களா? சாட்சாத்காரம்னா அத இது விஷுவலைஸ் பண்ணுவோம் இல்லையா, சொல்றோம் இல்லையா? எதை விசுவலைஸ் பண்ண சொல்றாருன்றத பாருங்க. சாட்சாத்காரம் பார்க்கணும்னா உங்க பரந்தாம வீட்டை தான் பார்க்கணும். நீங்க அந்த காட்சி பாக்குறோம்ட்டு நீங்க அந்த சூட்சும வதனத்துல போய் உட்காந்து பாக்குறோம் இல்லையா, சொர்க்கம் அப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நம்ம எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்க கூடாது. இந்த பரிஸ்தாவ மாதிரி ரெக்கையை விரிச்சிட்டு பறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அப்படின்றதெல்லாம் அது காட்சி. இதுவும் சாட்சாத்காரம் தான். எதை பார்க்கணும்னு சொல்றாரு சாட்சாத்காரத்துல? பரந்தாம வீட்டை பார்க்கணும்னு சொல்றாரு. சூட்சும வதனத்தான் கவனிக்க சொல்லலாம்ப்பா, அத நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இல்ல சொர்க்கத்தை கூட பாக்கலாம் சொல்லுவாரு. ஒரு கண்ணுல வந்து முக்திய பாருங்க, ஜீவன் முக்திய பாருங்கன்னு. கரெக்ட். இல்ல சொர்க்கத்துல இங்க இப்படி எல்லாம் இருந்தோம், நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம தெய்வீக குணங்களை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக சொர்க்கத்தை நினைவு செய்யறது வேற. அப்படியே சொர்க்கத்துல ரொம்ப மூழ்கி போய் அங்கேயே அதை காட்சிமையா பாத்துட்டே இருப்பாங்க. கற்பனையில இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒண்ணும் ஆகிறது கிடையாது. அங்க இப்படி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி நான் இடத்த அடையணும், அதுக்கு நான் என்ன காரியம் செய்யணும்? தெய்வீக குணங்களை உருவாக்கணும். அப்ப அங்க வாழ்ந்தவங்க போல நம்ம மாறணும்னா அதுக்கேற்ற தெய்வீக குணங்கள் சக்தி இருக்கணும். அப்படின்னா தான் அங்க போய் வாழ முடியும்ன்ற இந்த மாதிரி உணர்வுகளை எழுப்பணுமே தவிர அங்க அப்படி வாழ்ந்தேன் அங்க வாழ்ந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கனால ஒன்னும் ஆகப்படுறது இல்லை இல்லையா? அத சொல்றேன். சில பேர் அப்படி கூட போயிருவாங்க. பாபா நினைவு இருக்காது, அப்ப நான் இங்க இருக்க போறேன், இங்க வர போறேன், சொர்க்கத்துக்கு போறேன். அதுல இருக்க குணங்கள் அதுல இருந்தாங்க, அத இங்க நம்ம வாழணும். அதுக்கு பாபா சொல்றாரு, அதற்குதான் கதி. அதாவது பாபா எதுல சொன்னாருன்னா, வீட்டுல இருந்து வந்தோம், அத சாட்சாத்காரம் செய்யணும், அதற்கு தான் கதி சத்கதி என்று சொல்லப்படுகிறது. வார்த்தையை என்னவோ சொல்றாங்க, ஆனா அர்த்தம் இல்லாம தான் சொல்றாங்க. குழந்தையாக உங்களுக்கு ஃபீலிங், உணர்வு இப்போ இருக்கு. நாம் நமது வீட்டுக்கு செல்வோம், மேலும் பலனும் கிடைக்குது.
ம். வரிசை கிரமமாக உங்களுக்கு கிடைக்குது. ம். பின் மற்ற தர்மத்திற்கும் காலத்துக்கேற்ப கிடைக்குது. நீங்கள் ம். சொர்க்கவாசி ஆவீர்களா இல்லை நரகவாசி ஆவீர்களா என்ற இந்த பிரசுர துண்டு மிகவும் நன்றாக இருக்கு ம். என்று தந்தை புரிய வைக்கிறார். ம். இந்த முக்தி ஜீவன் முக்தி இரண்டும் காட் ஃபாதர்லி, ம். அதாவது பர்த் ரைட், ம். ஈஸ்வரிய பிறப்புரிமை. ஆ. அந்த நோட்டீஸ் எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. சொர்க்கவாசியா நரகவாசியா அப்படின்னு கேக்குறாரு பாருங்க. அது நம்ம காமிக்கிறது சொர்க்கவாசி. எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க. அது பெருசா பிரிண்ட் அடிக்கணும். ஆமாங்க ஆமா. brother. இப்ப சொர்க்கவாசினா சொர்க்கவாசிக்குரிய குணங்கள் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாரு. நிறைய அவ்வியத்தவன்ல கேட்டிருக்கீங்களா? நல்ல லட்சியம் வச்சிருக்கீங்க, சொர்க்கத்துக்கு போகணும், உயர்ந்த பதவி அடையணும், லட்சுமி நாராயணனாவே ஆயிரணும் அப்படின்லாம் லட்சியம்லாம் வச்சிருக்கீங்க. அதுக்கேற்ற லட்சணங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அந்த லட்சணங்கள்ன்றது என்னது? லட்சுமி நாராயணோட குணங்கள் உங்களுக்கு இருக்கதா அப்படிங்கறத அந்த லட்சணங்கள். அந்த லட்சணங்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரி, வாசிங்க. சரிங்க பிரதர். அதுதான் பாபா சொல்றாரு, பிரசுர துண்டெல்லாம் நன்றா கொடுக்க சொல்றாரு என்று தந்தை இருக்கிறாரு. இந்த முக்தி ஜீவன் முக்தி இரண்டும் காட் ஃபாதர் பர்த் ரைட், ஈஸ்வரிய பிறப்புரிமை என்பதை குழந்தையை நீங்கள் புரிஞ்சுக்க. நீங்கள் எழுதவும் செய்யலாம். தந்தையிடமிருந்து குழந்தையாக உங்களுக்கு இந்த பிறப்புரிமை கிடைக்கிறது. தந்தையினுடையவர் ஆவதால் 2 பொருட்களும் பிராப்தி ஆகுது. இது அதாவது 2 பொருள் கிடைக்குதுன்றாரு. இது ராவனுடைய பர்த் ரைட், பிறப்புரிமை. தந்தை நினைக்கிறதுனால உங்களுக்கு முக்தியும் பிராப்தியாது, ஜீவன் முக்தியும் பிராப்தி ஆகுது அப்படிங்கிற அந்த 2 பொருளும் பிராப்தி ஆகுது. ராவன் கேட்டது உங்களுக்கு என்ன பிராப்தியாச்சு? 5 விகாரங்கள் தான் பிராப்தியாச்சு. துக்கம் தான் பிரதர். எல்லாம் இப்ப துக்கத்துல அலற டைம் வந்துருச்சுங்க பிரதர். இப்போ அதுதான் சொல்றாரு பிறப்புரிமை. இது ராவணனுடைய பர்த் ரைட், பிறப்புரிமை. ராவணனோட பிறப்பு இது நம்ம எடுத்திருக்கிறதெல்லாம் இப்போதான் சொல்றாரு. இது பரமபிதா பரமாத்மாவோட பிறப்புரிமை அப்படின்றாரு. இது பகவானோட பிறப்புரிமை. அது சாத்தானோட பிறப்புரிமை. சாத்தான் ராவணன். இது போல கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இவ்வாறு எழுத வேண்டும். இப்போது குழந்தையாகி நீங்கள் சொர்க்கத்தை ஹெவன் ஸ்தாபனை செய்ய வேண்டும். எவ்வளவு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. இப்பொழுது சிறு பிள்ளைகள் போல எப்படி கலியுகத்திற்கு மனிதர்கள் கலியுகம் இப்போது குழந்தையாகும் என்கிறார்கள். சத்தியத்தை ஸ்தாபனை செய்வதில் சிறு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பொறுப்பு பெருசு இல்லைங்க பிரதர். சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க என்று தந்தை சொல்கிறார். கலியுகம் குழந்தை மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இன்னும் 40,000 வருஷம் இருக்குது, லட்சக்கணக்கான வருஷம் இருக்குது கலியுகம் முடியறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த கலியுகம் குழந்தையா இருக்குது, இன்னும் அது முழுமை நிலை அடையல அப்படின்னு சொல்றாங்க. அதான் அஞ்ஞானத்தின் இருள்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? சத்தியத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு இப்ப சின்ன குழந்தைங்க போல இருக்கீங்க அப்படிங்கிறாரு. சின்ன குழந்தைங்க போல. அதாவது சத்தியோகம் அதாவது பெரிய பொறுப்பு, நமக்கு ரொம்ப பொறுப்பு கொடுத்திருக்காரு. அத சிறு பிள்ளையாக ஸ்தாபனை செய்வது சிறு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்ன்ற பாபா. சிறு பிள்ளை போல இருக்க கூடாது இல்லைங்க பிரதர். நல்லா இருக்கணும்ல. அதுக்கு தந்தை சொல்றாரு, இப்போது குழந்தையாகி உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கு. ராவணனுடைய ஒன்றும் ஆஸ்தி என்று கூற மாட்டாங்க. காட் ஃபாதரிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்குது. இவர் அவன் ராவணன். ஃபாதர் தந்தை ஆவானா என்ன அப்படின்னு கேட்டார். இல்ல நான் தான் உங்களுக்கு காட் ஃபாதர், அவர் ராவணன் உங்களுக்கு அப்பாவா என்ன அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் சிவன் தான், நான் உங்களுக்கு அப்பாவா, ஆத்மாக்களின் தந்தை நான் மட்டும்தான். அவன் உங்களுக்கு அப்பாவா? அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன ஆஸ்தி கிடைக்குது? 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. ராவணன் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன ஆஸ்தி கிடைச்சது அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அப்பா. கரெக்ட். ஓகேங்கிறது. அவனுக்கோ சாத்தான் ராவணன் 5 விகாரங்கள்னு சொல்லப்படுது. சாத்தானிடம் இருந்து என்னதான் ஆஸ்தி கிடைக்கும் கேக்குறாரு பாபா. 5 விகாரங்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. சோ வெளிப்பகட்டும் பாபா இங்கிலீஷ்ல சொல்ற. சோ வெளிப்பகட்டும் அவ்வாறே செய்கிறார்கள். சமூக பிரதானமாக இருக்கிறார்கள். இல்ல ஷோன்றத வெளிப்பகட்டு. இந்த வெளியில ஆடம்பரமா தெரியுது இல்லையா ராவணன், இந்த மாட மாளிகை, பில்டிங்ஸ், ஃபிளைட், அதுன்னு நாங்க இப்பவே சொர்க்கத்துல இருக்கோம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதான் வெளிப்பகட்டு தான் நல்லா இருக்குது. ஆனா உள்ள ஒண்ணும் கிடையாது, உள்ள 5 விகாரங்கள் தான் இருக்குதுங்கிறாரு.
அதான் அவசர இப்போ தசரா அடுத்து தசரா வரப்போகுது இல்லைங்க பிரதர். அது சொல்றாரு விமர்சையா கொண்டாடுறாங்க, விழாலாம் என்னமோ கொண்டாடுறாங்க, நிறைய செலவுலாமும் செய்யறாங்க, வெளிநாடுகளுக்கும் அழைப்பு கொடுத்து வர வைக்கிறாங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. மைசூரில் எல்லாவற்றையும் விட புகழ் பெற்ற தசரா கொண்டாடப்படுகிறது. பைசா உடையவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் பைசாவும் நிறைய கிடைக்குது, பின் அறிவே இல்லாமல் போய்விடுகிறது. அறிவே இல்ல யாருக்கும். ஆமா, ராவணன் யாருன்னு தெரியலையே அவங்களுக்கு தான். 5 விகாரங்கள் ஆணிடமும் பெண்ணிடமும் இருக்க இணைந்து வந்த ராவணன் தெரியுது, நமக்கு சொல்றாரு அப்பா. ஆனா அவங்களுக்கு யாருன்னே தெரியலையா. 10 தலை ராவணனை விஜயதசமி அன்னைக்கு அந்த தசரா பண்டிகை அன்னைக்கு எரிச்சிடுறாங்க. ஆனா எதுக்கு எரிக்கிறோம்னு அவங்களுக்கும் தெரியல. ராவணனை நாங்க எரிச்சிட்டோம்னு சொல்றாங்க, அவன் தான் அழியறதே இல்லையே, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போறான் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதான் அறிவு இல்லாம இருக்காங்க அப்படின்னு. அப்பா திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, அப்பா திட்டலாம், நல்லா திட்டலாம், இன்னமும் திட்டலாம் அப்பா. அப்பா அதான் சொல்றாரு, தந்தை விளக்கமா புரிய வைக்கிறாரு. இதோட பெயரே ராவண ராஜ்யம் என்று சொல்றாரு. அதற்கு பிறகு ஈஸ்வரிய ராஜ்யம்னு சொல்றாரு சிவபாபா. அது என்னன்னு புரிய வைக்கிறார். ராமராஜ்யம் என்று கூறுவது தவறு ஆகிவிடுகிறது. காந்தியடிகள் ராமராஜ்யத்தை விரும்பினார். மனிதர்கள் காந்தியடிகளை கூட காந்தியடிகளை கூட அவதாரமா இருந்தார் என நினைக்கிறார்கள். அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவரை பாரதத்தோட தந்தைன்னு கூறிக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது இவரோ முழு உலகத்தின் தந்தை. இப்பொழுது நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். எத்தனை ஜீவ ஆத்துமாக்கள் இருக்கக்கூடும் என்பதை அறிந்துள்ளீர்கள். ஜீவன் அதாவது சரீரம் அழியக்கூடியது, மற்றது ஆத்மா அழியாது. ஆத்மாக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எப்படி மேலே நட்சத்திரங்கள் இருக்கு அல்லவா அப்படி கேக்குறாரு. இருக்குதானே அப்படி கேட்டுட்டு, நட்சத்திரங்கள் அதிகமா உள்ளனவோ இல்லை ஆத்மாக்கள் அதிகமாக உள்ளனவா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நீங்க பூமியோட நட்சத்திரம் ஆவீர்கள், மேலும் அவை ஆகாயத்தின் நட்சத்திரம் ஆகும். உங்களுக்கு தேவதைன்னு சொல்லப்படுது, அவர்கள் அவற்றையும் தேவதை என்று கூறிவிடுகிறார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று கூறப்படுகிறது அப்படின்றார். ஆமா, லக்கி ஸ்டார்ஸ் நீங்க எல்லாம் பூமி நட்சத்திரம். அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தாலும் நீங்க நட்சத்திரம் போல இருக்கீங்க ஆத்மாக்கள். ஆனா அவங்க ஸ்தூல நட்சத்திரம் ஆகாயத்துல தெரியுது இல்லையா, அந்த நட்சத்திரம் தான் தேவதைகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. ஆனா இந்த பூமியின் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் நீங்க தான், ஆத்மாக்கள் தான் இந்த பூமியின் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறாரு. சரிங்க, நம்மளோட நட்சத்திரம் என்னன்னு தான் கேட்பாங்க. நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டுதான் அது வந்து கோவில். அது இந்த பிராமணர்கள் செய்வாங்க, அந்த பூசாரிங்க அந்த மாதிரி காரியம் செய்வாங்க. ஆனா பூமி நட்சத்திரங்கள் ஆத்மாவை சொல்றாரு. சரி, அது ஆகாயத்துல இருக்க நட்சத்திரங்கள் தனிப்பட்டது, அது ஸ்தூல நட்சத்திரங்கள். ஆகாயத்துல இருக்க சொல்லுவாங்க அஸ்வினி பரணி இவங்கெல்லாம் தேவதைகள் அப்படின்னு. ஆமா, அதுதான் அவங்க அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அப்பா என்ன சொல்றாரு, ஆத்மாக்களான நீங்க இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தாலும் தேவதைகளை போல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கறத சொல்றாரு. தேவதைகள் அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே பாபா, நல்லது. இது பற்றி பின் தங்களுக்குள் விவாதியுங்கள். ஆமா, அப்புறமேல பாபா இப்பொழுது இந்த விஷயத்தை தூண்டி விடுவது இல்லை. இதுல நிறைய இருக்கு போல, அப்படியே போயிட்டே இருக்கலாம். அனைத்து ஆத்மாக்களோட தந்தை ஒருவர் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிய வைக்க வேண்டும். யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர் தந்தையாவார் என்பது அவர்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். அதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். முழு சிருஷ்டி சமுத்திரத்தின் மீது நின்று இருக்கு என்பதை அனைவரும் இப்பொழுது அறிந்து இருக்கிறார்கள். இது கூட எல்லோருக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த ராவண ராஜ்யம் முழு சிருஷ்டியின் மீது உள்ளது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அப்படி என்று ராவண ராஜ்யம் ஏதோ கடலுக்கு அப்பாற்பட்டு உள்ளது என்பது அல்ல. கடலோ நாலாபுறத்தில் தான் இருக்கு. கீழே எருது உள்ளது, அதனுடைய கொம்புகளின் மீது சிருஷ்டி படைப்பு நின்று இருக்கு என்று கூறுகிறார்கள். பிறகு அது களைத்து விடும் பொழுது கொம்பினை மாற்றிக் கொள்கிறது. இப்பொழுது பழைய உலகம் முடிந்து போய் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகுது. சாஸ்திரிகளோ அநேக விதமான விஷயங்களை கட்டுக்கதைகளாக எழுதிவிட்டார்கள். இங்கு எல்லா ஆத்மாக்களும் சரீரத்துடன் தான் இருப்பார்கள் என்பது குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இவர்களை ஜீவ ஆத்மா என்பார்கள். அது ஆத்மாக்களின் வீடு, அங்கு சரீரம் இருக்காது.
அதற்கு நிராகாரி உலகம் என்று சொல்லப்படும். ஜீவன் உடல், ஆகாரி உருவம் உடையது. எனவே சாகார் என்று கூறப்படுது. நிராகார மனுக்கு சரீரம் இல்லை, இது சாகார சிருஷ்டி. அது நிராகார ஆத்மாக்கள் உலகம், இதற்கு சிருஷ்டி என்று கூறுவார்கள். அதற்கு இன்கார்போரியல் வேர்ல்டு, நிராகார உலகம் என்று சொல்லப்படுது. ஆத்மா சரீரத்துல வரும்போதுதான் அசைவுகள் ஏற்படுது. இது என்றால் சரீரம் எந்த ஒரு வேலைக்குமே உதவாது. எனவே அதற்கு நிராகாரி உலகம் என்று கூறப்படுது. எத்தனை ஆத்மா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் பின்னால் வர வேண்டி இருக்கு. எனவே அதற்கு புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுது. எல்லா ஆத்மாக்களும் இங்கு வந்து விடும் பொழுது அங்கு ஒருவர் கூட இருப்பது கிடையாது. முற்றிலுமா காலி ஆகிவிடும் பொழுது எல்லோரும் மீண்டும் திரும்பி செல்வார்கள். நீங்கள் இங்குள்ள சமஸ்காரத்தை வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப எடுத்து செல்வீர்கள். ஒருவர் ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார், ஒருவர் தூய்மையின் சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார். பிறகு இங்குதான் வர வேண்டும். ஆனால் முதலில் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அங்கு இருப்பது நல்ல சமஸ்காரம், இங்கு இருப்பது தீய சமஸ்காரம். நல்ல சமஸ்காரம் மாறி தீய சமஸ்காரம் ஆகிவிடுது. பிறகு தீய சமஸ்காரம் யோக பலத்தால் நல்லதாக மாறிவிடுது. நல்ல சமஸ்காரத்தை அங்கு எடுத்து செல்வீர்கள். தந்தையிடம் படிக்கும் சமஸ்காரம் உள்ளது, அதனால் வந்து புரிய வைக்கிறார். படைப்பவர் படைப்பினுடைய முதல் இடை கடை ரகசியம் இப்பொழுது குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள். விதை பற்றிய விளக்கமும் கூட சுபபா அளிக்கிறார் மற்றும் முழு விருட்சத்தோட விளக்கமும் சொல்றாரு. விதை பற்றிய விளக்கம் என்பது ஞானம், மேலும் விருட்சம் பற்றிய விளக்கம் பக்தி. பக்தி நிறைய விரிவாக்கம் இருக்கு. விதையை நினைவு செய்வதோ எளிதான விஷயம், அங்கேயே சென்று விட வேண்டும். தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமா ஆவதில் சிறிது காலம் பிடிக்குது. பாபா வந்து விதை நினைவு செய்யுங்க, அங்கேயே சென்று விட வேண்டும், அப்படி இருக்கக்கூடாது. பாபா வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமோல இருந்து சதோ பிரதான கொஞ்சம் காலம் பிடிக்குது. பிறகு சதோ நிலையிலிருந்து தமோ ஆவதில் மிக சரியாக 5,000 வருடங்கள் பிடிக்குது. இந்த சக்கரம் மிகவும் அக்யூரேட்டாக சரியாக அமைக்கப்படுகிறது. அது மீண்டும் நடந்து கொண்டுதான் இருக்கும். வேறு யாரும் இந்த விஷயத்தை கூற முடியாது, உங்களால் கூற முடியும். பாதி பாதி பிரிக்கப்படும், பாதி சொர்க்கம் பாதி நரகம். பிறகு அதன் விளக்கம் கூட கூறுகிறார். சொர்க்கத்துல பிறவிகள் குறைவு, ஆயுள் நீண்டதா இருக்கும். நரகத்துல பிறவி அதிகம், ஆயுள் குறைவா இருக்கு. அங்கு இருப்பவர்கள் யோகி, இங்கு இருப்பவர் போகி. எனவே இந்த நிறைய பிறவி, அததான் பாபா சொல்ற, எனவே இங்க நிறைய பிறவிகள் இருக்கும். இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது, மனிதர்களுக்கும் எதுவும் புரிந்து கொள்வதே கிடையாது. எப்பொழுது தேவதைகளாக இருந்தோம், அவர்கள் எப்படி ஆனாங்க, எவ்வளவு அறிவாளியா இருந்தாங்க, இதையும் இப்ப நீங்க தான் புரிந்துள்ளீர்கள். தந்தை சமயம் குழந்தைக்கு கற்பித்து 21 பிறவிக்கு ஆசையும் கொடுக்கிறாரு. பிறகு உங்களுடைய இந்த சமஸ்காரம் இருக்காது. பிறகு துக்கத்தின் சமஸ்காரம், அதாவது பிறகு சொர்க்கத்துக்கு பிறகு இந்த சமஸ்காரம் முடிஞ்சிரும், துக்கத்தோட சமஸ்காரம் ஆகிடும்ன்றாரு பாபா. எப்படி ராஜ்யம் ஆளும் சமஸ்காரம் ஆகி விடுகிறதோ அதன் பின் ஞானத்தின் படிப்பின் சமஸ்காரமும் முடிந்துவிடும். ஆமா, அது எல்லாமே அந்த சின்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம சம்ஸ்காரம் இங்க கலியுகத்துல அசுர சம்ஸ்காரமா இருக்குது, அதுதான் தீய சம்ஸ்காரம்னு சொல்றாரு. சத்தியுகத்துல தெய்வீக சம்ஸ்காரம் இருக்குது, அது நல்ல சம்ஸ்காரம். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, இந்த சங்கம யுகத்துல அசுர சம்ஸ்காரத்துல இருந்து தெய்வீக சம்ஸ்கார உடையவரா மாறுறீங்க. அதுதான் தமோ நிலையில இருந்து சத்துவ நிலை மாறணும். நீங்க அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க இங்க இருந்து இந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா நேரடியா இங்க போயிட முடியாது. கலியுகத்துல இருந்து டைரக்டா சத்தியுகத்துக்கு போயிட முடியாது. இங்க இருந்து கலியுகம் முடிஞ்சு முதல்ல வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு தான் இங்க வரணும் சத்தியுகத்துக்கு. அப்படியே நேரா போய் நம்ம விதையை மட்டும் நினைவு செய்து அப்படியே முக்தி தாமத்திலே இருந்துடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. முக்திக்கு போயிட்டு மறுபடியும் இந்த ஜீவன் முக்தியான இந்த தெய்வீக உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு வந்தாகணும். மறுபடியும் அங்க சத்துவ நிலையில இருந்து ரஜோ நிலைக்கு இறங்குறோம், ரஜோ நிலையில இருந்து தமோ நிலைக்கு மறுபடியும் வருவோம். இது டிராமா அக்யூரேட்டா அப்படி சுத்திட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. 5000 வருஷத்தின் நாடக சக்கரம் பிக்ஸ்டா அப்படியே அக்யூரேட்டா சுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு அப்பா. அப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அசுர சம்ஸ்காரத்துல இருந்து இந்த தீய சம்ஸ்காரத்துல இருந்து தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை நீங்க இந்த சங்கம யுகத்திலே உருவாக்கி காட்டணும். கூடவே தந்தைய நினைவு செய்யணும். தந்தையை நினைவு செய்யறதுனாலே உங்களை தெய்வீக சம்ஸ்காரம் உருவாயிடுது.
தந்தையை நினைச்சிட்டே இருக்கிறதுனால இந்த முக்தி தாமத்துக்கும் போயிடுறீங்க. அப்ப 2 விஷயமுமே நடக்குது. எதுல? அந்த யோக பலத்துல. யோகத்துல இந்த 2 விஷயமே உங்களுக்கு கிடைக்குது. ஒரு செயல் தான், ஆனா 2 பலன் கிடைக்குது இல்லையா உங்களுக்கு? அதத்தான் சொன்னாரு, முக்தி ஜீவன் முக்தி நாஸ்தி இந்த தந்தை மூலமா கிடைக்குது. தந்தைக்கு கூட என்ன சம்ஸ்காரம் இருக்குது? படிக்க வைக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கு, படிக்க ஞானத்தின் சம்ஸ்காரம் இருக்குது. அதனால தந்தை வந்து உங்களுக்கு இந்த பாடத்தையும் கற்பிக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறாரு. புரிஞ்சுதா விஷயம் உங்களுக்கு? பாபா எப்படி சொல்றாருன்னா, இது கரெக்டா அக்யூரேட்டா நடக்குது. நீங்க முடிச்சிட்டு கீழே இறங்கும் போதே ரஜோ பிரதானத்துல வரீங்க, சத்தியோதர துவாபரிகத்துல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, நம்மளோட நல்ல சமஸ்காரம் தெய்வீக குணங்கள்லாம் குறைஞ்சிடுது இல்லையா? அந்த சார்ஜ் குறைஞ்சிருது, அவ்வளவுதானே? ஆமா. இப்ப 100% இருக்கும் சத்தியோகத்துல முதல் பிறவில. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த பிறவிகள் 21 பிறவி எடுக்கிறோம் இல்லையா? அப்ப துவாபர யுகத்துல வரும்போது 50% குறைஞ்சு போயிடும் பேட்டரியில. போன்ல 50% சார்ஜ் போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? மிச்சம் 50% இருக்கும். அதனாலதான் 16 கலைகள் நிரம்பியவர்களா சத்தியுகத்துல தேவதைகள் இருந்தாங்க. துவாபர யுகம் வரும்போது வெறும் 8 கலைகள் ஆயிடுது அப்படிங்கிறார் இல்லையா? பாதி கலைகள் குறைஞ்சு போய் 8 கலைகள் குறைஞ்சு போச்சு இல்லையா? அப்பதான் 50% இருக்கும். 50% இருக்கும்போது ஆத்மாவின் ஒளி ரொம்ப மங்கி போயிடுது. அப்ப இந்த தேகம் தான் நானுங்கிறத உணர ஆரம்பிக்கிறோம். அந்த தேகம் நாம உணர்ந்ததுனாலதான் தேகத்தின் சுகங்களுக்கு பின்னாடி போயிட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இப்படி ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணா வந்துருச்சு. அதான் தேக அபிமானத்துக்கு வசமானீங்க. இந்த தேகம் என்னுடையதுன்னு நினைச்சீங்க பாத்தீங்க இல்லையா? அதுதான் அபிமானம். அது வந்த உடனே பற்று வந்துச்சு, கோபம் வந்துச்சு, காமம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. கரெக்டா அக்யூரேட்டா எப்படி பிரதர் உள்ள வருது? இப்ப இது பாபா ஞானம் கொடுத்து நமக்கு இத சொல்றாரு. நமக்குள்ள இயற்கையா இருக்கிற ஞானம் அதே மாதிரி இதுவும் மாயை ரவணத்தையும் வந்துருங்களா இயற்கையாவே நமக்குள்ள? இயற்கையா வர்றதுக்கு இல்ல சிஸ்டர், நம்மளுடைய புரிதல் ஞானமே அஞ்ஞானமா மாறி போயிருது இல்லையா? ஆத்மாங்கிற ஒளியே மறைஞ்சு போய் நம்ம தேகம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்பா கொடுத்தது நல்ல விதமா தான் கொடுத்தாரு. ஆத்மாக்களுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த துவாபர யுகம் முதல் பிறவில என்ன ஆயிடுதுன்னா, ஆத்மா நானுங்கிற நினைவு போய் தேகம் தான் நானுங்கிறது தப்பான புரிதல் வந்துருச்சு. ஞானம் அஞ்ஞானமா மாறி போயிடுச்சு அந்த இடத்துல. அதனாலதான் இப்ப வந்து அப்பா நமக்கு என்ன சொல்றாரு, அந்த அஞ்ஞானத்துல வந்துட்டீங்க, தந்தை வந்து மறுபடியும் ஞானம் கொடுக்கறேன், ஞானம் கொடுக்கறதுனாலதான் மறுபடியும் நீங்க தூய்மையாகறீங்க அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா? அங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி அப்படி குறைஞ்சோம் அப்படிங்கறத கேட்க கூடாது. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், ஞானம் வந்து அஞ்ஞானமா போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. பிளேட்ட திருப்பி போட்டது மாதிரி ஆயிருச்சு பாத்தீங்க இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஞானமா ஆத்மாங்கிற அந்த ஞானம் மறைஞ்சு போய் தேகம் தான் நானுன்னு ஒரு புரிதல் வந்துருச்சு. தப்பான புரிதலால நம்ம 5 விகாரங்களுக்கு வசமாயிட்டோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது தேகம் தான் நானு அப்படின்ற புரிதல் வந்துருச்சு. சூப்பர் சிஸ்டர். அதான் அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, பாபா சொல்றாரு, பாபா எதுல விட்டாருங்க, எப்போ தேவதையா இருந்தோம் அவர்கள் எப்படி, அதெல்லாம் சொல்லிட்டீங்க சிஸ்டர். ஓகேங்க பிரதர். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது, மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்போ தேவதையா இருந்தோம், அவன் எப்படி ஆனாங்க, எப்படி அறிவாளியா இருந்தாங்க, இதை இப்போ நீங்கள் அறிஞ்சு இந்த சமயத்துல குழந்தைக்கு கற்பித்து 21 பிறகு ஆசி தராரு. பிறகு உங்களுக்கு இந்த சமஸ்காரம் இருக்காது, பிறகு துக்கத்தின் சமஸ்காரம் இருக்கும். எப்படி ராஜ்யம் ஆளும் சமஸ்காரம் ஆகி விடுகிறதோ அதன் பின் ஞானத்தின் படிப்பின் சமஸ்காரமும் முடிந்து விடுகிறது. இந்த சமஸ்காரம் முடிந்து விட்டது என்றால் பிறகு வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப ருத்ரமாலையில் கோர்க்கப்பட்டு விடுவீர்கள். ஒவ்வொரு மாலையிலயும் தனி, இப்ப நமக்கு நல்லா தெய்வீக குணங்கள் சம்ஸ்காரம் உருவாயிருச்சுன்னா, இப்ப ருத்ர மாலைன்னா அப்பா சொல்றாரு இல்லையா, 8 மாலை 108 1108 சொல்றாரு இல்லையா? அது போல ருத்ர மாலைங்கிறது இந்த முழு உலகத்தின் ஆத்மாக்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா முக்தி தாமம் சாந்தி தாமத்துக்கு வந்து அமர்வாங்க இல்லையா? அதுதான் மொத்தமா ருத்ர மாலைன்னு சொல்றது, சிவபாபாவின் மாலை. ஓ சரி, வரிசை கிரமமாக தான் முயற்சிக்கு ஏற்பதான் போவாங்க ருத்ர மாலையில. ஆமா, மொத்த ஆத்மாக்கள் உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் சேர்த்த மாலை தான் ருத்ர மாலை. விஜய மாலைங்கிறது தான் அந்த 108 பேரு வெற்றி அடைஞ்ச மாலை. அதுலயும் பாஸ்வித் ஹானர்ங்கிறது அந்த அஸ்தரத்தினங்கள் 8 மாலை. அந்த 16108ங்கிறது வந்து அந்த சத்தியுகத்திலயும் திரேதாயுகத்திலயும் ராஜ்யம் செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள், அந்த விஸ்வராஜ்ய அதிகாரிகளை உடைய மாலை. இப்படி ஒவ்வொரு மாலையா இருக்குது.
அப்ப இங்க சொல்றது ருத்ர மாலைங்கிறது மொத்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தம்பத்துக்கு வரிசை கிரமமா வந்து சேருவாங்க அப்படிங்கிறாரு. பிறகு பாகத்தை ஏற்று நடிக்க வரிசை கிரமமாவும் வருவாங்க. யார் மூலமே 84 பிரிவு எடுத்தாங்களோ அவங்கதான் முதலில் வருவாங்க. அவருடைய பெயர் கூட கூறுகிறார் கிருஷ்ணர், சொர்க்கத்தின் முதல் இளவரசர். ஒருவர் மட்டுமா இருப்பார், முழு ராஜதானி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ராஜாவுடன் கூடவே பிரஜைகளும் இருக்க வேண்டும். ஒருவர் மூலமாக மற்றவர் பிறந்து கொண்டே செல்வார்கள். ஒருவேளை 8 பேர் சேர்ந்து வருகிறார்கள் என்று கூறினாலும் கூட ஸ்ரீகிருஷ்ணரோ முதல் நம்பரில் வருவார். 8 பேர் ஒன்றாக வருவார்கள் என்றால் கிருஷ்ணருக்கு இவ்வளவு மகிமை பாடல் ஏன் அப்படின்னு கேக்குறாரு. இந்த எல்லா விஷயங்களையும் மேலும் போக போக புரிய வைப்பார். இது ஏதோ சீக்கிரட் சொல்றாரு, அப்புறம் சொல்றேன்றாரு போக போக. அது முதல்ல கிருஷ்ணர் தான் வருவாரு, ராதையே லேட்டா தான் வருவாங்க. 2வது தரமான ஆத்மா நம்ம லட்சுமி இருக்காங்க இல்லையா, ராதா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட லேட்டா தான் வருவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி தான் வருவாங்க. அப்ப கேப் வருது பாத்தீங்க இல்லையா, அஷ்ட ரத்தினங்கள முதல் ரத்தினமும் 2வது ரத்தினம் வர்றதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் கேப் இருக்குது பாத்தீங்க இல்லையா, அத சொல்றாரு. அது ரகசியமா இருக்குது, அது பின்னாடி போக போக நீங்களா புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கறது சொல்ல வர்றாரு. சரி, இன்று உங்களுக்கு மிகவும் ஆழத்தில் ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் என்று கூறுகிறார் சிவபாபா. இன்னமும் கூற வேண்டியது மீதி இருக்கு. எந்த விஷயத்திலாவது புரியவில்லை என்றால் எங்களுடைய மூத்த சகோதரியால் பதில் கூற முடியும் என்று கூறுங்கள் என்ற யுக்தி மிகவும் நன்றாக இருக்கு. தெரியல சொல்லாம. ஆமா, சின்ன பிள்ளைங்க சின்ன பசங்க தெரியாம இப்ப நம்ம ஞானம் சொல்றோம், அது சொல்லும் போது சில பேர் கேட்பாங்க, புரியலன்னு கேட்பாங்க, நமக்கு புரிய வைக்க முடியாம போயிடும். அப்ப சீனியர் சிஸ்டர் இருக்காங்க, எங்க தாதிமார்கள் இருக்காங்க, எங்க சீனியர் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க எந்த டவுட்னாலும் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு நல்ல விதத்துல புரிய வைப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல யுக்தியா போயிருது இல்லையா. அப்ப இவங்களுக்கு நம்மளையும் குறைச்சு நினைக்க மாட்டாங்க. இப்ப மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க மீது அவங்களுக்கு மரியாதை வரும் இல்லையா. அப்ப எந்த சந்தேகங்களும் தைரியமா நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க, அப்படிங்கிற அந்த விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்கன்ற அந்த தைரியமும் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. அப்ப நல்ல விதத்துல வந்து முயற்சி செய்யலாம்ன்ற ஆர்வம் வரும் அவங்களுக்கு அப்படிங்கிறாரு. தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு அதாவது சீனியர் முன்னாடி இருக்கிற அவங்க கிட்ட சொல்றோம், அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிய வைப்பாங்கன்னு சொல்லிடணும். அதுதான் பாபா சொல்றாரு யுக்தியோட. பாபா சொல்றாரு இதுவரையும் தந்தை கூறவில்லை என்று கூறவில்லை. அதாவது ஏதாவது கேட்டாங்கன்னா பாபா சொல்றாருங்க பிரதர், அதாவது சகோதரியால் பதில் கூற முடியும் என்று கூறுங்கள் என்ற யுக்தி மிகவும் நன்றாக உள்ளது. அல்லது இதுவரையும் தந்தை கூறவே இல்லை என்று கூற வேண்டும், இந்த மாதிரி சொல்லல. ஏதாவது ஆமா, ஒரு வித்தியாசமா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது என்னது, இந்த கிருஷ்ணரை பத்தி எல்லாம் கேக்குறோம் இல்லையா சிஸ்டர், அவர் எப்ப வருவாரு, எந்த வயசுல ராஜ்யத்துல உட்காருவாரு, 2வது நாராயணன் யாரா வருவாங்க, அவங்க யாரு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களே தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம். அந்த அஷ்டரத்னங்கள்லாம் யாரு அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. நமக்கு 2 ரத்னத்தை பத்தி தான் அப்பா சொல்லிருக்காரு, லட்சுமி நாராயணன் சிவபாபா அம்மா தான் வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. மத்த ரத்னத்தை பத்தி எல்லாம் நம்ம சொல்லல பாத்தீங்க இல்லையா. அப்ப யார் வரும் நம்மகிட்ட கேட்டா, இதெல்லாம் பத்தி சிவபாபா சொல்லல, அதெல்லாம் ரகசியமா இருக்குது அப்படிங்கறதையும் சொல்லிருங்க அப்படிங்கிறார். ஆர்வமா கேட்பாங்க பிரதர், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்துல நமக்கு அவங்க கிட்ட நம்ம வந்து இதா அழகா சொல்லணும். இன்னும் சிவபாபா வாணியில கண்டிப்பா சொல்லுவாரு, பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆமா, நீங்களும் முயற்சி செய்யுங்க, நீங்களும் அந்த 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர்ல வந்துடலாம், அசரத்துல நீங்களும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பொறுமையா சொல்லணும், அழகா. அதான் சொல்றாரு. நாளுக்கு நாள் ஆழத்திலும் ஆழமான விஷயங்கள் பாபா கூற போகிறார். இதை கூறுவதில் வெட்கப்படுவது என்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறும் பொழுது கேட்டு மிகுந்த குஷி தான் ஏற்படும். கடைசியில் மன்மனா பவ மத்யாஜி பவ என்று கூறி விடுவார். இந்த வார்த்தைகள் கூட சாஸ்திரங்களை எழுதியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். குழம்ப வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே இல்லை. குழந்தை தந்தையுடையவர் ஆனார் என்றால் பின் எல்லையில்லாத சுகம் கிடைக்கும். இதில் மனம் சொல் செயல் தூய்மை அவசியம். லட்சுமி நாராயணுக்கு தந்தையின் ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. இவர்கள் முதல் நம்பரில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தானே பூஜை நடக்குது. நம்மிடம் இது போன்ற குணங்கள் இருக்கா அப்படின்னு தங்களை தாங்களே செக் செய்யுங்கள், பாருங்கள்ன்றார் பாபா. இப்பொழுதோ குணமற்றவரா இருக்கிறார்கள். தங்களுடைய அவகுணத்தை பற்றி யாருக்குமே தெரியவே தெரியலன்றார் பாபா. அவகுணத்தை இருக்கோன்றதே தெரியலன்றாரு. இப்பொழுது நீங்கள் தந்தையினோட ஆகிட்டீங்கன்னா அவசியமாக வேண்டும்.
ம், தந்தை புத்தியோட பூட்டை இப்போ திறக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரர் பற்றிய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். ம், இவர் தூய்மை இல்லாதவர், அவர் தூய்மையானவர். ம், தத்து எடுப்பது என்பது இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் நடக்கிறது. ம், எப்பொழுது பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரோ அப்பொழுதுதான் தத்து எடுப்பது நடக்குது. ம், பிரஜாபிதாவிற்கு கூட அவசியம் பிராமண குழந்தைகள் வேண்டும். ம், இவர்கள் முக வம்சாவளி ஆவார்கள். ம், அவர்கள் குக விகார வம்சாவளி ஆவார்கள். ம், பிரம்மாவோ பிரசித்தமானவர். ம், அவருடைய அடைப்பெயரே சர் நேம் ம், bracketல இருக்கு, எல்லை இல்லாதது ஆகும். ம், அவை எல்லாமே எல்லைக்குட்பட்ட பெயர், அடைப்பெயர்கள். ம், பிரஜாபிதா பிரம்மா ஆதி தேவன் ஆவார் என்பதை எல்லோரும் புரிந்திருக்கிறார்கள். அவருக்கு ஆங்கிலத்தில் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று சொல்லப்படுது. இது யாருக்கு? எல்லையில்லாத பிரம்மா பாபாக்கு. அதான் சொன்னேன் பாத்தீங்களா, த கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு பிரம்மா பாபாவுக்கு சொல்லப்படுது. அப்ப நாமெல்லாம் யாரு? நாமளும் கூட குழந்தைங்க. குழந்தைங்க. அப்ப நம்மளுக்குமே அந்த பேர் இருக்குது. நாமளும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் தான். உலகத்தின் மூதாதையர்கள் நாமளும். தேவதைகளா வாழ்ந்தோம் இல்லையா? அப்ப நமக்கு அப்புறம் தானே மத்த தர்ம ஆத்மாக்கள்லாம் வந்தாங்க. ஆமா. அப்ப இந்த முழு உலகத்துக்குமே மூதாதையர்கள் நாம தான் அப்படிங்கறத சொல்றார். அவரு பிரம்மா, பிரம்மாவின் குழந்தைகள் நீங்க கூட கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் தான் அப்படின்னு சொல்ல வர. ம். இப்ப ரொம்ப நம்ம வந்து முன்னாடி வந்தோம், அதாவது இந்த பெரியவர்கள்ன்றாரு இல்லைங்க பிரதர்? ஆமா ஆமா ஆமா. அப்போ பெரியவர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி சொல்லுவாங்க? எல்லாருக்கும் நல்லது நினைப்பாங்க, ரொம்ப அனுபவசாலியா இருப்பாங்க அவங்க. ஆமா. ஓகே ஓகேங்க பிரதர். ம். அத புரிஞ்சு சொல்றாரு. எல்லாருக்கும் நன்மை, எல்லை இல்லாத அடைப்பெயர். ம். அடைப்பெயர்னா பிரதர் நம்மளோட பெயர், எல்லை இல்லாத பட்ட பேர் அடைப்பெயர். சொல்லுவாங்களே. ஆமா. பட்ட பேர் பட்டத்துக்கான பேரு. அதான் அந்த ஆமா. பட்டம் தான் என்ன பட்டம்? த கிரேட் கிரேட் மகா ஓ. பெரிய 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 தாத்தா அவரு. கிராண்ட் ஃபாதர் என்ன? இந்த உலகத்துக்கே பெரிய பெரிய தாத்தா அவரு. அதான் ஓகேங்க பிரதர். அதுதான் பாபா ஃபர்ஸ்டே வாணியில சொன்னாரு, உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கேன்னாரு. ஆமா. அததான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆமா இது எல்லையில்லாத அடைப்பெயர், குறிப்பிட்ட பரிவாரத்தை குறிக்கும் அல்லவா? ஆமா. குறிப்பிட்ட பரிவாரத்தை குறிக்கும். ம். அவைகள் எல்லாமே எல்லைக்குட்பட்ட அடைப்பெயர்கள். எனவே பாரதம் பெரிதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். இங்குதான் எல்லையில்லா தந்தை வருகிறார். அவசியம் அனைவருக்கும் தெரிய வர வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அப்படி இன்றி முழு பாரதத்தில் வீற்றிருக்கிறார் என்பது கிடையாது. ம். முழு பாரதத்துல இல்ல, முழு பாரதத்துல வீட்டுக்கான கோயில் வச்சிருக்காங்க இல்லையா சிவபாபா சிலைய, அது சொல்றாரு. அப்புறம் கூடவே சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதையும் சொல்றாரு. ஆனா உண்மையான தீர்த்த ஸ்தலம் எங்க இருக்குது? இந்த பாரதத்துல இந்த அபுமலையில தான் உண்மையான தீர்த்தம். ஞானத்தின் மலை எங்க பொழியுது? அபுமலையில தானே பொழியுது. அத சொல்றாருப்பா. அங்கிருந்துதான் முழு உலகத்துக்கும் போகுது. ஆனா தந்தை வந்து முழு உலகத்திலயும் இருக்கிறது இல்ல அப்படிங்கறத சர்வ வியாபின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா, அத சொல்றாரு. அதாவது சிவபரமாத்மா வந்த ஒரே ஸ்தலம் வந்து மவுண்ட் அபு, மதுபன், ராஜஸ்தான். ஆமா ஆமா. அந்த தந்தையே வந்து உட்கார்ந்து ஞானம் அளித்த புனித பூமி பிரதர், கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. மற்ற இடங்கள் வந்து அவரு வரது கிடையாதுன்றாரு பாபா இல்லைங்க. நம்ம மூலியமா தான் பாபா வந்து செய்ய வைக்கிறாரு, இந்த ஜட சிலைகள் மூலியமா தான். ஓகே. அதனாலதான் பாபா வந்து ஹெட்லைன் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுவாரு, வாணி சொல்லும் போது எப்படி பிரதர் சொல்றாரு, மவுண்ட் என்ன சொல்றாரு, மதுபன்னு சொல்றாரு பாருங்க. கரெக்ட். சாஸ்திரங்களில் பாபா சொல்றாரு, முழு பாரதத்திலும் வீற்றிருக்கிறார் என்பது கிடையாது. சாஸ்திரங்களில் மகத தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஞானம் எங்கு கற்பித்தார்? அபுவில் எப்படி வந்தார்? தில்வாடா கோயில் கூட இங்க முழுமையான நினைவார்த்தம் இருக்கு. யாரெல்லாம் அமர்ந்தார்களோ அவர்களது புத்தியில் தோன்றியது. சாரிங்க பிரதர், யாரெல்லாம் அமைத்தார்களோ அவர்களது புத்தியில் இது தோன்றி இருக்கிறது. பிறகு அதை அமர்ந்து கட்டினார்கள். அக்யூரேட் மாடல், மிக சரியான மாதிரியை அமைக்கவே முடியாது. தந்தை இங்குதான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். மகத தேசத்தில் கிடையாது, அதுவும் பாகிஸ்தான் ஆகியது. இது பாகிஸ்தான் தூய்மையான இடமாகும். பாபா எவ்வளவு பிரிக்கிறாரு. பாகிஸ்தானுங்கிறது மகத தேசம்ன்றது அங்க இருக்குது. அங்க வந்துதான் வந்து அந்த நன்மை நடந்த இடம்னு சொல்றாங்க இல்லையா, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது மகத தேசத்தை சொல்லியிருக்காங்க. அங்கதான் வந்து சிவன் வந்து முழு உலகத்தையும் மாற்றம் செய்தார் அப்படின்னு. அது பாகிஸ்தான்ல இருக்குது. ஆனா இங்க பாருங்க, இந்த அபுமலையில தான் என்னென்ன இருக்கு, தில்வாடா கோயில் இருக்குது, உங்களுடைய நினைவு சின்னம்லாம் இருக்குது. நல்ல மாதிரிய யாரும் தரமா உருவாக்க முடியாது, இருந்தாலும் நல்ல நினைவு சின்னத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க தில்வாடா கோயில் அப்படிங்கறத சொல்றாரு.
அப்ப அங்க வந்து கொடுக்கல, இந்த மகத தேசத்துல கொடுக்கல. ஆனா இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த தேவதைகளின் உலகம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாகிஸ்தானுங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் அது. அந்த அந்த ஸ்தானத்துல வந்து அப்பா உங்களை இந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறார். ஞானத்தின் மலையை இங்கதான் பொழிகிறாரு அப்படிங்கிறார். அதான் சொல்றேன். பாகிஸ்தான் தூய்மையான இடம். உண்மையில் பாகிஸ்தான் என்று சொர்க்கத்துக்கு கூறப்படும். முழு நாடகமே பாக் மற்றும் நபாக், தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது பற்றியே அமைக்கப்படுகிறது. பாபா இன்னைக்கு இங்கிலீஷா இந்தியா? இங்கிலீஷ் இல்லைங்க பிரதர். இது இல்ல, பாக்னா அந்த இது தூய்மை, நபாக்னா தூய்மையற்றது. அது வந்து ஹிந்தி வேர்டு தான் சொல்லலாம். சரி, கொஞ்சம் தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்கறாரு இன்னைக்கு. ஆமா ஆமா. அது பாபா அடுத்து இனிமையிலும் இனிமையான அருமையான குழந்தைகளே, ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமா பிரிந்திருந்தாங்க என்பதை இப்போது நீங்க புரிந்து கொண்டீர்கள். எவ்வளவு காலத்துக்கு பின்னர் சந்தித்திருக்கீங்க? மீண்டும் எப்போது சந்திப்பீங்க? சத்குரு இடைத்தரகர் ரூபத்தில் கிடைக்கும் பொழுது பாபா சொல்றாரு, அழகான சந்திப்பு மேலா இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குருக்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். எனவே சத்குரு என்று கூறப்படுகிறது ஒருவர் மட்டுமே. பெண்ணிற்கு தாலி கட்டும் பொழுது கணவன் உன்னுடைய குரு இறைவன் ஆவார் என்று சொல்கிறார்கள். கணவனோ இது சொல்லுவாங்க பிரதர், நேச்சுரல் இயற்கையா குரு தான் உனக்கு, அதான் குருக்கு சேவை பண்ணு அப்படின்னுவாங்க. கணவன் தான் கண்கண்ட தெய்வம். அடுத்து என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கணவனோ முதலில் பிரதர் என்னால முடியல. கணவனோ முதலில் தூய்மை அற்றவரா ஆக்குறாரு. இது மாயை ராவணனோட வேலை. அது கணவன் சொல்றது இல்ல, குருன்னு சொல்லிட்டாங்க. தாலி கட்டும் போது மனைவியே என்னன்னு சொல்றாங்க, இவன் தான் உன்னுடைய குரு, இவன் தான் உனக்கு இறைவனுக்கு சமமானவன், இவன் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லிடுறாங்க குழந்தைய, அந்த பெண்ண. ஆனா கணவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே என்ன செய்யறான், அந்த பெண்ணை தூய்மையற்றவனா மாத்தி விட்டுறான். அப்ப இதுதான் சத்குருவா? சத்குரு காட்டக்கூடிய வழி தூய்மையற்ற ஆக்குறதானா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சத்தியமான குரு யார்? தெய்வம்னு சொல்றீங்க, தெய்வம் எப்படி இந்த தப்பு பண்ண முடியும்? அதான் தூய்மையற்றவரா மாத்திட்டீங்க. குருவோட வேலையே என்ன? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியதான வேலை. இறைவன் கணவன குருன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அவர் என்ன காரியம் செய்யறாருன்னு அப்படியே மாத்தி அப்படி உள்டாவா சொல்லி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இரவு பகலுக்கான வித்தியாசம்னு சொல்றாரு பாத்தீங்களா? அத சொல்றாரு பாருங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டோடனே தூய்மையற்றவங்களா மாத்தி விட்டுறாங்க. அப்புறம் எப்படி அவரை போய் குருன்னு சொல்ல முடியும் கணவரை அப்படிங்கிறாரு. கரெக்ட் கரெக்டா நடக்குது பாருங்க ராவண ராஜ்யம். பாபா சொல்றது இப்பதான் அதை நான் கவனிக்கணும். கரெக்டா கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க நடக்குதா? அதுக்கு இதுதான் ராவண ராஜ்யம், துக்கம். அதுதான் சொல்றாரு. தற்காலத்திலோ உலகத்தில் மிகவும் அசுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்பொழுது குழந்தையாக நீங்கள் மலர் போல ஆக வேண்டும். குழந்தையாக உங்களுக்கு உறுதியான கயிற்றை தந்தை கட்டுகிறார். இந்த கயிறு என்ன கயிறு கட்டுறாராம் சொல்லுங்க? தூய்மைன்ற ராக்கி கயிறு, தாலி கயிறு. ஆமா. ஓகேங்க பிரதர். இப்படித்தான் சிவ ஜெயந்தியுடன் கூடவே ரக்ஷா பந்தனும் ஆகிவிடுது. நான் இது அடுத்த லைன் பார்க்கவே இல்லைங்க பிரதர். அடுத்த லைன்ல சொல்லிட்டாரு, சிவ ஜெயந்தி வருது அப்படின்னா கூடவே உங்களுக்கு ரக்ஷா பந்தன் கிடைக்குது, ஆகிடுது. அடுத்தது கீதா ஜெயந்தி கூட ஆக வேண்டி இருக்கு. கிருஷ்ணரோட ஜெயந்தி கூட கொஞ்ச நேரம் தாமதமா புதிய உலகத்தில் ஆகி இருக்கிறது. மற்றபடி எல்லா பண்டிகைகளும் இந்த நேரத்தினுடையது. ராம நவமி எப்பொழுது ஆகியது என்பது கூட யாருக்கும் தெரியுமா என்ன? புதிய உலகத்தில் 1250 வருடங்களுக்கு பிறகு ராம நவமி ஆகுது என்று நீங்கள் இப்போது கூறுவீர்கள். சிவ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம ஜெயந்தி எப்போ ஆகியது? இது யாருமே கூறவே முடியாது. குழந்தையாக நீங்கள் கூட இப்பொழுது தந்தை மூலமா அனைத்தையும் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அக்யூரேட்டாக மிக சரியாக உங்களால் அனைவருக்கும் கூறவே முடியும். அதாவது முழு உலகத்தோட வாழ்க்கை சரித்திரம் உங்களால் கூற முடியும். லட்சக்கணக்கான வருடங்களோட விஷயம் எல்லாம் கூற முடியுமா என்ன? தந்தை எவ்வளவு நன்றா இல்லாத கல்வியை இப்போ சொல்லி கொடுக்கிறார். ஒரே ஒரு முறை நீங்கள் 21 பிறவிக்கு அதாவது ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க 21 பிறவிக்கு தூய்மை இழப்பதிலிருந்து காப்பாற்றப்பட்டு போறீங்க. இப்போது நீங்கள் 5 விகாரம் என்ற ராவணன் அந்நிய தேசத்தில் இருக்கீங்க. இப்போ முழு 84 சக்கரமும் இப்போ உங்க புத்தியில் நினைவில் வந்து விட்டது. நல்லது சொல்றாரு பாருங்க. சிவ ஜெயந்தி வருது சங்கம யுகத்துல, அடுத்து சத்திய யுகத்துல கிருஷ்ண ஜெயந்தி வந்துருது, அடுத்த திரேதா யுகத்துல ராம ஜெயந்தி வந்துருது.
பாருங்களேன், வரிசையா வந்துருச்சு பாத்தீங்க இல்லையா? சிவ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம ஜெயந்தி. இப்ப இந்த முழு உலகத்தின் நாடக சக்கரத்தை 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி நீங்க சுத்தி வந்தீங்கன்றது நீங்க தான் புரிய வைக்க முடியும். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அப்பா சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஆமாங்க பிரதர். என்னதான் சொல்லி கொடுக்கல நமக்கு, எல்லாமே முடிச்சுட்டாங்க பிரதர், எல்லாம் முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு சீக்ரெட், அது லாஸ்ட் தான் தெரியும் நமக்கு. அது பாபா குழந்தையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. ஓகேங்க பிரதர். இன்னொன்னு ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். சரிங்க பிரதர், தாரணைக்கான முக்கியம். இப்ப நீங்க சொன்னீங்க சிவ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம ஜெயந்தி. ஓகே, கிருஷ்ண ஜெயந்தின்றது இப்போ பாபாவோட நம்ம பிறந்திருக்கோம் குழந்தையா, இந்த ஃபர்ஸ்ட் பிறவி அதானே? இல்ல, சிவ ஜெயந்திங்கிறது சிவனுடைய குழந்தைகளா பிராமணன் நம்ம பிறந்தோம் இல்லையா? சிவபாபா வந்த நேரம் தான், சிவன் பிறந்த நேரம் தான் சிவ ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்திங்கிறது சத்தியுகத்துல தானே பிறக்கிறாரு கிருஷ்ணரா, பிரம்மா பாபா வந்து கிருஷ்ணரா பிறக்கிறாரு இல்லையா? அங்கதானே அவர் பிறக்கிறாரு. அதனாலதான் அது கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்ல முடியும். ராம ஜெயந்தின்றது ராமர் பிறக்கிற இடம் திரேதாயுகம். அது தெரியாது இல்ல பிரதர், ராமரா யார் வருவாரு? இவர்தான் வருவாரு. இவர் வர மாட்டாரு. இல்ல அவர் வர மாட்டாரு, வேற யாராவது வருவாங்க. அதுவும் யாரும் ராம ஜெயந்தி. புரியுதுங்களா? அது ராம, அதுதான். சரி, புரிஞ்சதுல. ஓகே ஓகே. ஆனா பாபாவோட இப்போ இருக்கிற இந்த வைரத்துக்கான யுகம் வந்து இந்த ஒரே ஒரு பிறவி தானங்க பிரதர்? ஆமா ஆமா, இதுதான் முதல் பிறவி. இதான முதல் பிறவி நமக்கு. அப்படி கணக்கு இல்லையா? அப்படியே எடுத்துக்கலாம். இதுதான் கடைசி பிறவின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். கடைசி பிறவிங்கிறது இந்த சூத்திர பிறவி, சரியா? அப்புறம் முதல் பிறவி பிராமண பிறவி. அதனாலதான் பிராமணரை உச்சி குடும்பத்துக்கு சமமா சொல்லியிருக்காங்க விராட ரூபத்துல. அப்பாவும் என்ன சொல்றாரு, நான் விஜய ரூபமா இருக்கேன், பிராமணர்கள் நீங்க அதாவது வேர் பகுதியில இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வேர் தானே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குது, அப்புறம் தானே தண்டு வருது. அப்ப ஒரு விதத்துல அந்த பிராமண பிறவி தான் முதல் பிறவின்னு எடுத்துக்கலாம். சங்கம யுகம் தான் முதல் பிறவி, வைரத்துக்கு சமமான பிறவி. கரெக்டா தான் நீங்க சொன்னது. சரிங்க பிரதர். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தங்க யுகத்துக்கு போறோம். தேவதை. ஓகே பிரதர், இதுதான் முதல் பிறவி. ஓகே ஓகே பிரதர். நம்ம அப்பா கிட்ட குழந்தையா பிறந்திருக்கோம், நம்ம கூட இருக்கிற தாய் தந்தை பரமாத்மா, இதுதான் முதல் பிறவி. பிரதர், எல்லை இல்லாத சுகத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக மனம், சொல், செயல் அவசியம் தூய்மையாக வேண்டும். ஆஸ்தி அடையணும்னா மனம், நேத்தி பாபா வாணியில சொன்ன மாதிரி மனம், சொல், செயல் அவசியம் தூய்மையா இருக்கணும்ன்றாருங்க பிரதர். நல்ல பழக்க வழக்கங்களை யோக பலத்தில் தாரணை செய்யணும். தங்களை குணவானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சதா மகிழ்ச்சியுடன் இருக்க தந்தை தினமும் கூறும் ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் சொல்ல வேண்டும். எந்த விஷயத்திலும் குழப்பமே வரக்கூடாது. ஆழமான விஷயங்கள்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கும் சொல்லணும்ன்றாரு பாருங்க. ஆமாங்க, சொல்லணும்ன்றாரு. சொல்லுங்க, நான் சொல்றேன்ல, உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு டவுட் இருந்தாலும் சொல்லுங்கன்றாரு, கேக்குறாரு. பாபாட்ட கேட்பாங்கல்ல பிரதர், எவ்வளவு பேருக்கு எவ்வளவு டவுட் கேட்பாங்க. அப்ப பாபா வாணியில தானே சொல்லுவாரு. நம்ம புரிஞ்சவங்க சொல்லி கொடுக்கணும்ல. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்த விஷயத்தையும் குழப்பம் வேண்டான்றாரு. சொல்லுங்க பிரதர். அதான் நமக்கு சமமா மாத்தணும் அப்படின்னு தானே அப்பா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு. நீங்க யாருக்கு பாடம் எடுத்தாலும் அவங்க உங்களுக்கு சமமா மாறணும், அவங்க உங்களை விட பெரிய முயற்சியாளர்லாம் மாறணும். அந்த அளவுக்கு நீங்க தான் அவங்கள தயார் செய்யணும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப குழப்பங்களை தீர்த்து வச்சாதானே அவங்களும் நல்ல விதத்துல முயற்சி செய்வாங்க. நீங்களே குழப்பத்துல இருந்தீங்கன்னா என்ன செய்யறது? அதுக்குதான் நல்ல விதத்துல நீங்களே குழப்பத்துல இருக்க கூடாது. அப்ப ஆழமான விஷயங்களை நீங்க நல்ல விதத்துல தாரணை செஞ்சு அடுத்தவங்களுடைய குழப்பத்தை நீக்கக்கூடிய காரியம் செய்யுங்க அப்படிங்கிறாரு. பாபாவுக்கு கருவி நிறைய இருக்காங்க. உங்களால முடியலையா, நாடகத்துல இன்னொரு மொத்தத்துல யாருக்கு எப்ப போகுமோ போயிடும், ரீச் ஆயிடும். எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையவே கூடாது. யுக்தியுடன் பொருத்தமான பதில் அளிக்க வேண்டும். இதுல ஒரு யுக்தி இருக்கணும்ன்றாரு. எல்லாமே டக்குன்னு சொல்லக்கூடாதுங்க சார். புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்த உடனே பாபா சொல்லுவாரு, முதல்ல எடுத்த உடனே எல்கேஜி யூகேஜி தான் போகணும். வந்தவங்களுக்கு முழுசா கொடுத்துட்டோம்னா அவங்களால ஜீரணம் பண்ண கஷ்டப்படுவாங்கல்ல. யுக்தியோட சொல்லுங்க, ஆனா பொருத்தமா சொல்லணும். கலியுகத்துல கூட சொல்லுவாங்க, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா, அங்க அதான் இங்க பொய் சொல்லலைங்க, உண்மையான விஷயங்களை அப்பா என்ன சொல்லி கொடுத்துறாங்க அதான் சொல்றீங்க.
எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த விஷயம் இதுக்காக சொன்னாரு, அந்த விஷயம் இதுக்காக சொன்னாரு அப்படின்னு பொருத்தம் பண்ணி சொல்லுங்க. அப்பதானே கேட்கறவங்களும் ஆர்வத்தோட கேட்பாங்க அப்படிங்கிறாரு. பொய் சொல்லக்கூடாது பிரதர். பாபாவுக்கு அது பிடிக்காது. உண்மை சத்தியமா இருக்கணும். அது அப்பா சொன்ன விஷயங்களை பொருத்தமா சொல்லணும்னு சொல்றேன். நான் அது கலியுகத்துல சொல்லுவாங்கன்னு தான் சொன்னேன். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க. இப்ப நம்மளே நினைப்போம்ல, ரிலேஷனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா நம்ம பொய் சொல்லலாம். ஆனா மனசு உறுத்தும். எதுக்கு பொய் சொல்லணும்? இது நல்ல பழக்கம். உண்மையா சொல்லுவோமே. அப்படிதான் பிரதர். என்ன நடக்குதோ நடக்கட்டும், உண்மையை சொல்லுவோம். அப்படிதான் பிரதர் தோணும் மனசுல. அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். அப்பதான் ஒழுங்கா ஸ்ரீமத் படி நம்ம நடக்க முடியும். புருஷார்த்தம் நல்ல விதத்துல பண்ணணும் இல்லையா? அப்பாவுக்கு பேரே என்ன? சத்தியம், சிவம், சுந்தரம். சத்தியம் என்ன? உண்மை. அப்ப அங்க பொய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? பொய் 9 பொய் ஆகணும் கூட சொல்லுவாங்க. கேப்பீங்க, அத சமாளிக்கிறதுக்கா இன்னொரு பொய், அத சமாளிக்கிறதுக்கா இன்னொரு பொய். என்ன டிராமால நடக்குதோ அதை சொல்லிரலாமே. இது நடந்திருக்கு, அவ்வளவுதான் சொல்லுங்க, அவ்வளவுதான்றாரு. ஆனா நிறைய பேர் பேசுறது உண்மை மாதிரியே இருக்கும், கண்டுபிடிக்கலாம் பொய்ன்றது. அதான் பாபா சொல்றாரு, யுக்தியுடன் பொருத்தமான பதில் அளிக்க வேண்டும், வெக்கப்படக்கூடாது அப்படின்றாரு. ஆமா, உண்மையான பதில சொல்லணும், வெக்கப்படக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கறது அர்த்தம். அதுக்கு நல்லதோ கெட்டதோ உண்மையே சொல்லிடுங்க. அதுல வெக்கப்படக்கூடாது. உண்மையை சொல்றதுல வெக்கப்படக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன் பாப்பான்னு ஒத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உண்மையை சொல்லுங்க, அதுல வெக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்பதான் மறுபடியும் உங்களால மாத்திக்க முடியும். கரெக்ட் பாபா சொல்றது. என்னென்னவோ எண்ணங்கள் வரலாம், நீ எப்படி வேணாலும் வரட்டும் உங்க மனசுல. எப்படிப்பட்ட கீழான எண்ணமோ கெட்ட எண்ணமோ ரொம்ப ரொம்ப கேவலமா அசிங்கமா என்னென்ன வேணாலும் வரட்டும், வெக்கப்படாம பாபாட்ட சொல்றதுதான் பிடிக்கும். ஏன்னா மாயாவோட ராவணரோட ராஜ்யத்துல என்ன வேணாலும் வெளியில வரும். பயப்படாதீங்க, வரட்டும். எனக்கு தெரியல பாபா இந்த மாதிரி எல்லாம் வருது, கொடுத்துருங்க பாபா கிட்ட சொல்லி வெக்கப்படாம சொல்லுங்க. அது பாபா அது என்ன செய்யணுமோ செஞ்சிருவாருங்க. அழிச்சிருவாரோ இல்ல அது ஞானத்தால அது முடிச்சிருவாரு. அவ்வளவுதான். ஞானம் சொல்றது எரிச்சிருவாருங்களா? சாம்பல் ஆக்கிருவாரு பாபா. என்ன சொல்லுவாரு? ஞானம் கொடுப்பாரு. 63 பிறவிய சம்ஸ்காரம் ஆயிருக்குது, கொஞ்ச நாள்ல போகாது, இறுதி நேரத்துல மொத்தமா விநாசம் ஆயிடும் சொல்லுவார். கடைசி நேரத்துல எல்லாருக்குமே வெளியில பயங்கரமா வருங்க பிரதர். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. உள்ள இருக்கிற விஷத்தை பாபா வாங்கிக்கிறாரு. அது வெளியில ஆழத்துல நிறைய இருக்குமான்னு எனக்கு தெரியல. நிறைய இருக்குமா? இறுதி நேரத்துல விநாசம் ஆயிடும் சிஸ்டர். எல்லாருமே சம்பூர்ண நிலையை அடைஞ்சுதானே போவாங்க. ஆமா, உங்களுக்கான அப்ப எல்லாமே இறுதி நேரத்துல முடிஞ்சிடும். சரிங்க பிரதர். வரதானம் என்ன சொல்றா? சுகஸ்வரூபமாகி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகம் தரும் மாஸ்டர் சுகதாதா, சுக வள்ளலாகுங்கள். எந்த குழந்தைகள் சதா யதார்த்தமான செயல் செய்வார்களோ அவர்களுக்கு அந்த செயலில் உடனடி பலன், குஷி, சக்தி கிடைக்கும். அவரது உள்ளம் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். அவர்களுக்கு எண்ணத்திலும் துக்கத்தின் சாயல் வீசாது. சங்கமேக பிராமணன் என்றாலே துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லாதவர். ஏன்னா சுகவள்ளல் குழந்தைகள் நீங்கள். அத்தகைய சுகவள்ளல் குழந்தைகள் தானும் மாஸ்டர் சுகவள்ளல் ஆவார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சதா சுகமே தருவார்கள். ஒருபோதும் துக்கம் தரவும் பெறவும் மாட்டார்கள். ஆமா, நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் எப்படிப்பட்ட யதார்த்தமான ரீதியில ஒரு செயல் செய்தீங்கன்னா அதுக்கு ஏற்படக்கூடிய பலன் என்னன்னா உடனடி குஷி. நீங்க நல்ல சேவை செய்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன பலன், அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உடனடி பலனா உங்களுக்கு குஷி அனுபவமாகும் சொல்லுவார். அதான் நீங்க நல்ல செயல் செய்தீங்கன்னா உங்களுக்கு குஷி அனுபவமாகும், சக்தியும் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப இப்படிப்பட்டவங்க இந்த செயல் செய்யறவங்க மனசு எப்பவும் உள்ளம் எப்பவும் குஷியா இருக்கும், மகிழ்ச்சி நிறைஞ்சதா இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே எண்ணத்தளவுல கூட துக்கத்தின் அலை வீசாது. சங்கம யுகத்து பிராமணர்களுடைய விசேஷத்தன்மை என்னது? துக்கத்துல இருந்து சுகமானவர்களா, துக்கத்துல இருக்கவங்கள சுகம் கொடுத்து சுகமானவர்களா மாத்தக்கூடிய காரியம். அதுதான் அப்பா சொல்றாரு, நீங்க சுகவல்லலின் குழந்தைகள், மாஸ்டர் சுகவல்லல். அப்ப எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவங்க, உங்களுக்கு துக்கத்தின் அலையே நெருங்க முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த சுகவல்லல் ஆத்மாக்களுக்கு அடுத்தவங்களுக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, தானும் அந்த துக்கத்தை எடுத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்பாவோட ஸ்ரீமத்தை என்னது சிஸ்டர்? துக்கத்தை கொடுக்கவும் கூடாது, துக்கத்தை எடுத்துக்கவும் கூடாது அப்படிங்கிறது. ஆனா சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சுகத்தை கொடுங்க, சுகத்தை பெறுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த ஸ்ரீமத்தை நல்ல விதத்துல ஃபாலோ பண்ணணும். சுகம் கொடுங்க, சுகத்தை பெறுங்க.
துக்கத்தை கொடுக்காதீங்க, துக்கத்தை பெறவும் செய்யாதீங்க. இதுதான் ஸ்ரீமத். அதான் அந்த வசனத்துல சொல்றாரு. அப்படிதான் நினைக்கிறோம். சில டைம் நம்மள அறியாம மனசுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி உடனே கிளியர் பண்ணிட்டு நம்ம சுகத்தை கொடுக்கறது அவங்களுக்கு? துக்கம் கொடுக்கதான் செய்வாங்க. அதான் அபகாரம் செய்தவர்களும் நமக்குள்ள வருது, ஏதோ டக்குன்னு வருது வெளியில, நமக்கு வாய் வரைக்கும் வருது, ஆனா பேசல, வாயில சொல்லல, மனசுல இருக்கு. அப்ப அது எப்படி விளக்கிட்டு அவங்களுக்கு நம்ம உடனே எடுத்துடணும். சிவபா இது என் குணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம உங்களுடைய சுதர்மத்துக்கு போயிடுங்க. உங்களுடைய உண்மையான குணம் என்ன? அமைதி தானே. அமைதியா இருந்துருங்க. அதுதான் டக்குன்னு அமைதியா இருங்க. அமைதியா இருந்து அமைதியின் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க. முடிஞ்சு போச்சு. ஏதோ தப்பு தவறுமா நம்மகிட்ட பேசுவாங்க, நமக்கும் கோவம் வர்றது மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனா நம்ம வாயில சொல்ல மாட்டோம் பிரதர். அவங்க வாயில பேசிட்டு போயிடுவாங்க, நம்ம மனசுக்குள்ள வரும், நம்ம வரும் இல்லையா? அதான் அப்பதான் சொல்லணும், அந்த ஆத்மாவுக்கும் நன்மை அடையட்டும், அவங்களும் அமைதி அடையட்டும் அப்படின்றத சொல்லிடணும். அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய உண்மையான தர்மம். என்ன? அமைதி. ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்? அது நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான தர்மமே அமைதி தான். எதுவுமே செய்ய முடியல உங்களால, அமைதியா இருந்துருங்க, முடிஞ்சு போச்சு. அதான் சுயதர்சன சக்கரம். நம்ம ஒரு அந்த சக்கரத்தை எடுத்து அங்க வரக்கூடிய அந்த எண்ணத்தை அழிச்சிட்டு அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், நமக்கும் அந்த அமைதி கிடைச்சிரும். ஏன்னா நம்ம அதை அழிச்சிட்டோம். அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம். என்னோட இயற்கை குணமே அமைதி. அவ்வளவுதான். அமைதியை சொல்லிட்டு போயிடலாம். அமைதியை சொல்லிட்டு நான் அமைதியை கொடுக்குறேன், அவ்வளவுதானாலே முடிஞ்சு போயிரும். அங்க அமைதி கிடைச்சிருது. அவ்வளவுதான். சரிங்க பிரதர். இதெல்லாம் புதுசா எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டு கை சேர்ந்து தட்டினாதான் சிஸ்டர் சத்தம் கேட்கும். அவங்க மட்டும் பேசிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்பாங்க? நான் 10 வார்த்தை பேசினாலும் அமைதியா இருங்க, 11ஆவது வார்த்தை அவங்களே பேச மாட்டாங்க. என்ன பேசலாம் அமைதியா இருக்காங்க, நாம தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு அவங்களா ஒதுங்கி போயிடுவாங்க. அதுதான், 2 கை தட்டினா தானே ஓசை கேட்கும். ஒரு கை மட்டும் தட்டிக்கிட்டே இருந்தா அது காத்துல கை வீசிட்டு தான் இருக்கும், சத்தம் கேட்காது இல்லையா? அப்புறமேலு போயிடுவாங்க. நமக்கு தான் தெரியும் இல்லையா, நம்ம நல்லா புருஷார்த்தம் பண்றோம், அவங்க ஏதோ செய்யறாங்க அப்படின்னு நம்மள பார்த்து அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ தேக உணர்வு இருக்கிறியானே ஒண்ணு இது நல்லா புரிஞ்சுக்கிறாங்க பிரதர். நீ கிளாஸ் போற அப்படின்னா உனக்கு கோவம் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. நீ கோவம் வந்துட்டுனா நீ தேக உணர்வுக்கு வந்துட்டேன்றது அவங்க சொல்றாங்க பிரதர். நமக்கு உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், மூஞ்ச பார்க்கும் தேக உணர்வுல இருக்கு. அப்ப அவங்களுக்கு கூட தெரியுதுங்க பிரதர். சொல்லுங்க. அதுதான். அப்ப அவங்களுக்காகவாது நாம மாறி ஆகணும். பாக்குறாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஸ்லோகன் சொல்றாரு, மாஸ்டர் வள்ளலாகி ஒத்துழைப்பு, அன்பு, நல்லிணக்கம் இத கொடுக்க சொல்றாரு. இதுவே இரக்க மனமுள்ள ஆத்மாவோட அடையாளம். இரக்க மனம் கொண்ட ஆத்மாக்களின் அடையாளம் என்ன? மாஸ்டர் வள்ளலா இருக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். என்ன கொடுக்கணும்ன்றாரு? அன்பு கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்புனா என்ன? சகயோகம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது. அடுத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கணும், உதவி செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். கூடவே நல்லிணக்கமா இருக்கணும். நல்லிணக்கம்னா என்னது? இணக்கமா இணைஞ்சு போறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறது, அனுசரிச்சு போறது. இப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அதெல்லாம் எப்ப வரும்? இரக்க மனம் கொண்டு அவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கறது சொல்றாரு. இரக்கப்பா அவங்களாம் இல்லாம இருக்காங்க, நமக்கு நிறைய இருக்குது. அன்பு கடல் கிட்ட இருந்து நிறைய அன்பு கிடைச்சிருக்கு நமக்கு. நம்ம மட்டும் ஸ்டாக் வச்சுக்கலாமா? அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதுதான், அன்பு கடலா இருந்து நீங்களும் அவங்களுக்கு அன்பு கொடுங்க. அவங்க முடியாம இருக்காங்கன்னா உதவி செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க தங்களுடைய பலகீனங்களை வெளிப்படுத்துறாங்களா, கோபத்தை காட்டுறாங்க, அகங்காரத்தை காட்டுறாங்க இல்லையா? அப்ப அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, நல்லிணக்கத்தோட இருங்க. அப்படின்னா தான் அவங்கள இரக்கம் மனம் கொண்டவர்கள்னு சொல்ல முடியும். எல்லாத்தையும் கொடுக்கணும், சரியா? அப்பதான் மாஸ்டர் வளரணும்னு சொல்ல முடியும் உங்கள. இல்ல நான் அன்பு கொடுக்க மாட்டேன், அவங்கதான் எனக்கு அன்பு காட்டணும், எனக்கு அன்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. கேட்கறதுக்கு பேசாம செத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. கேட்டிருக்கீங்க நீங்க? கேட்பதை விட இறப்பதே மேல் அப்படின்னு பாருங்க. இறப்பதுன்னா நிஜமாவே செத்து போறதா? இறப்பதே மேல்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஆத்மாவில்ல தேக உணர்வுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்ட், அதுதான் கரெக்ட். அப்ப அன்பு கொடுங்கன்னு நம்ம கேட்க கூடாது, நாம வள்ளலா இருந்து கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். எனக்கு இந்த உதவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்க கூடாது, நாம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சேவாதாரியா இருக்கணும். நாம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீங்க என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனா நம்ம தேக உணர்வுக்கு வந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? எல்லாமே தலைகளா சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆமா ஆமா. அதனாலதான் நீங்க வள்ளலா இருந்து அன்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, நல்லிணக்கத்தோட எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உங்களை இரக்க மனம் கொண்ட ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார்.
ஓகே சூப்பர் வாணி இல்லைங்க பிரதர் இன்னைக்கு. ஆமா இல்ல, அந்த சிஸ்டர். கணவன் மனைவியே நம்ம எடுத்துக்கலாம் அந்த அன்புக்கு உதாரணம். எவ்வளவு ஒரு நல்லிணக்கம், அதாவது கணவன் மனைவி அவ்வளோ ஒரு அன்புலதான் இருப்பாங்க. அவங்களுக்கும் கோபம் வரும், திட்டிப்பாங்க, அடுத்து மறந்துடுவாங்க எல்லாம். ஆனா பாபா வந்து நமக்கு எப்பயுமே இந்த ஆத்மா உணர்வுலயே அன்பு கொடுத்துட்டே இருக்காரு. ஆமா அதை எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா நம்மளோட இயற்கையான குணமே அன்பு தான். ஆமா திட்டுறது, மனசு கஷ்டப்படுறதுன்ற தேக உணர்வு. அது அவங்க அப்படி படிக்கிறாங்க, திரும்பவும் இப்படி அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிறாங்க. நமக்கு அப்படி கிடையாது. அதுல மனவேதனை, துக்கம், உடம்புல சில மாற்றங்களும் ஏற்படுங்க பிரதர் கோவப்பட்டா. பச்சாதாபம் வரும். ஐயோ அப்பா அப்படி செய்ய சொன்னா நம்ம எப்படி செஞ்சுட்டோமே அப்படின்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நமக்கும் வரும். லௌகீகத்துல சொல்றேன், லௌகீகத்துல இருக்கிற கணவன் மனைவி கூட எப்படி இருப்பாங்க, அன்பா இருக்கிறாங்க. அவங்களோட அன்பு வேற மாதிரி அன்பு. ஆமா, தூய்மையற்ற அன்பு. கரெக்ட். அதுதான் அது கிடையாது இல்ல நம்ம அன்பு. ஆமா ஆமா, அது நிரந்தரம் கிடையாது. நம்ம விலையிருந்து அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். தந்தை கிட்ட அன்பா இருந்து அந்த அன்பின் சக்தியை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த காரியம் செய்யுங்க, அன்பா இருங்க, அன்பா பேசுங்க. ஆனாலும் விடுபட்டு இருங்க, விலகி இருங்க, அந்த தூய்மையின் விஷயத்துல விலகி இருங்க அப்படிங்கறத சொல்றாருப்பா. கூடவே இருக்காரு நம்மளோட கணவன் பிரியதர்ஷன். அவர்கிட்ட அன்பு வாங்குங்க, கூடவே இருக்காரு பிரதர். நம்ம பக்கத்துல கூடவே அனைத்தும் செய்யறாரு. அதோட அன்பை எல்லாருக்கும் கொடுங்க. சைத்தன்யமான மூர்த்தி, ஜடமூர்த்தி இல்ல. கோயிலுக்கு போனா அங்க உட்கார்ந்து அங்க பூஜை பண்றாங்க. சைத்தன்யமா கொடுங்க எல்லாருக்கும். நீங்க நடக்கிற இடம், போற இடம், வர இடம் அன்பு கொடுத்துட்டே இருக்கலாம். சூப்பர் வாணி, இன்னைக்கு நல்லா இருக்கு பிரதர் வாணி. நிறைய பாபா சொல்றாரு. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிரதர்.